ஆல் மிக்ஸ் லோடு போயினுக்குதுங்க. என்ஹெச்சில் ஏறி போயினுக்குதுங்க. இது வேறு கஷ்டத்துக்கு போனோம். ஆல் மிக்ஸ் லோடு வந்து அப்படியே போயிட்டு விஜய் வித்யாலயா காலேஜ் மேலே போயிட்டு அப்படியே நாகர்கோவில் போனோம். வந்து அப்படியே ஒரு கெசர் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் செக் பண்ணிட்டுங்க எவ்வளோ தொலை வருதுன்னு. மழை பெஞ்சதுக்கு அதுவும் செடியெல்லாம் பூ வச்சிருக்குது. என்ஹெச்சில் இருக்கிற செடியெல்லாம் அந்த வண்டி தான் தாது ஏற்றின்னு போதும். லோடு வண்டி தாது அதில் தான் வரும். ஆயில் சென்னையிலேருந்து வரும். ஆல்பர்லேருந்து வருமா? வந்து மழை ஆறுனுச்சுன்னே போகணும். இந்த வழியில் நிறையா வண்டிங்க வருது. மண் ஓட்டுற வண்டிங்க. அது மேலே கொஞ்சம் ஃபுல்லாக டவுனு. அப்படியே நெட்டே அதுங்க இப்போ ரோடு. மெதுவாக போங்கப்பா. எம்டி வண்டியில் போனால் கூட பிரேக் டேக் நிற்கும். லோடு வண்டியில் போனால் நிற்காது. கதையா இதுதான் நாகர்கோவில் முன்னாடி டவுனு. இந்த வாடை வந்து நாகாவதி டேம் போகுது. அந்த தண்ணி வந்து தண்ணி போல அதுலேருந்து நேராக போனால் நாகாவதி டேம் போகுது பக்கமாக. கெசூரில் வந்துட்டுங்க ஆல் மிக்ஸ் போட்டு மாட்டீங்க. நாட்டுக்கு தான் போடுவாங்க. அதுதான் ஆல் மிக்ஸு. தோசை இப்போ தான் வந்து எப்படி விட்டுன்னு தெரியல. விட்டா போடுறது தான் லோடு. ஃபுல்லாக டெஸ்ட்டு. அடுத்து எட்ட வந்துட்டுங்க. அதான் இப்போ லெவல் பண்ணுறாங்க. லெவல் பண்ணியாச்சு. அவள் தான் கிளம்புங்க. பாருங்க இது பழைய பாதை. இது பாதி முடிஞ்சதோடனே அப்படியே விட்டாங்க. தண்ணி பாதை மழை தண்ணி எவ்வளோ இருந்துச்சுங்கன்னு பாருங்க. பாருங்க பூவு என்ன பூ இது? சாமந்தி பூவான். எல்லோ கலரு. தசராக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. இன்னும் 10 நாள் 20 நாளாக தான். 10 நாளுக்கு மாட்டேங்க தசராக்கு. 9 நாளுக்கு தான். அங்கே மேலே வந்து ரெட் கலருக்கு இது ஆரஞ்சு கலரு. ஃபுல்லு செமையாக வாசனை அடிக்குது. உள்ள போனே ரேட்டில் இந்த வீடியோ பூ ரேட்டில் எவ்வளோக்கு போதோ தெரியல.
ஒரு டெம்போவால் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை, வண்டியெல்லாம் லாக் ஆகுது, பின்னாடி ஒரு லாரி இது. இங்கே வந்தாலே இந்த இடம் வந்தாலே இப்படி தான், கொஞ்சம் பார்த்து வரணும். வந்துனே இருந்தால் அவங்க வந்துனே இருக்கிறாங்க. குழம்பா இப்போ இண்டூர் வந்துட்டுங்க. இண்டூர்லேருந்து தருமபுரி போனோம். 10 நிமிஷத்தில் போயிடலாம் தருமபுரி. அதுதான் அன்லோட் பண்ணுறதே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இந்த புளியா மரத்தெல்லாம் எனக்கு போதாங்க. இன்னும் அது கொஞ்சம் மாதத்தில் ரோடு இது பெருசு பண்ணுறாங்க. வந்து ஒவ்வொரு பக்கமாக டபுள் ரோடு வரப்போகுது. ஒகேனக்கல் வரைக்கும், பெண்ணாகரம் வரைக்கும். புளியா மரம்லாம் எத்தனை வருஷம் இருந்துச்சோ தெரியல, இல்லை எனக்கு போதாங்க. ஆட்டுக்காரம்பிட்டி வந்துட்டுங்க. அன்லோடு வந்து போலீஸ் குவார்டர்ஸ் தானே தருமபுரி, அந்த சரௌண்டிங்கில் தான் ஃபுல்லாக ரோடு போதாங்களாம். அங்கே தான் அன்லோட் பண்ணோம். ஒரு லோடு சொன்னீங்க தாங்க, இன்னும் எத்தனை லோடுன்னு தெரில. போய் அன்லோட் பண்ணிட்டு தான் கேட்கணும் எத்தனை லோடுன்னு. அன்லோட் பண்ணிட்டு பக்கம் வந்துட்டுங்க. வெண்ணாம்பட்டி வந்துட்டுங்க. மாடுலாம் ரோட்லேயே கட்டினிதாங்க. கட்டினிதாங்களா இல்லை கட்டினிதாங்க? அது எங்கே கட்டினிதாங்க மட்டும் பாருங்க. அதுமாரிலாம் மேலே விட்டுலாம் கட்டக்கூடாது. கவுதவை கட்டினா மாடு கீடு இறக்கின்னு செத்து போயிடும். எப்பயுமே மாடு கட்டினா கீழே தான் கட்டினா, ஆனால் வித்தியாசமாக மேலே கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குமா தான் தண்ணி தான் நல்லா ஜவு பிடிச்சுன்னு எத்த பார்க்கும்போது வேஸ்ட்டாக ஃபுல்லாக 10 கேண்டர் அப்பா தண்ணிக்குது. இந்தாட்ட ஏரிக்கிறதுனால தண்ணி இருந்துனே இருக்குது எப்பயுமே. இதான் போலீஸ் குவார்டர்ஸு, கிரவுண்டு இது விளையாடுற கிரவுண்டு. கிரவுண்டு போகலாம். இங்கே இந்தமாரி இடத்தெல்லாம் கொஞ்சம் ஓட்டக்குள்ளே கொஞ்சம் பார்த்தே ஓட்டணும். வண்டிக்கு தான் அதிகமாக 2 வீலருங்க தான். ரோட்லேயே நிற்க வச்சுக்கோங்க, அதுவும் இல்லாத வண்டி போகலாம். அதை வந்துட்டுங்க ஆல் மிக்ஸ் ரோட்டுக்கு முன்னாடி தான் ஜேசிபிக்குது. மரம்லாம் இது பார்த்து போனோம்.
கொஞ்சம் இதில் வேறு மேலே வேறு ஸ்டிக்கர் பண்ணியது கொஞ்சம் குஞ்சு பார்த்தா ஓடுற மாதிரி இருக்குது. அல்லாத தோட்டுமே இந்தமாரி தான் கொட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போடுறதுக்கு. எங்கே கொட்டுறதுன்னு தெரியல. இதே ரோடு தான், எல்லா சந்தையுமே கொட்டினதாங்க, ஃபுல்லாகவே பொண்ணுதாங்க, ரோடு போடுவாங்க. அவ்வளோதான். காசு நாம் தான் ஓட்டணும். இது உள்ள கொட்ட மாட்டேங்குது, மேலாம் லைன் கீழே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஜேசிபிலே லெவல் பண்ண விளாட்டிங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணுமா, 3 தலை 4 தலை கொட்டணுமா, செவ்வாய் தலை. மேலே லைன் இருக்குது. அப்படி 5 தாள் கொட்டிங்குது. அந்தாட்டு அப்படியே அந்தாட்டு பக்கம் கொட்டணும், அந்தாட்டு ஸ்ட்ரீட்டுக்கு. இங்கே பாருங்க, கீழே இருக்குது இந்த லைனு, கேபினே டச் ஆகும். எப்படி கொட்டுறதுன்னு தெரில. பாருங்க, மேலே மாட்டிக்கு சொல்லுவோம். இது அது பார்த்து எடுத்துவிடு, என்ன டச்சுக்குது. இந்த சிட்டிக்குள்ளே கொட்டினாவே எத்தோ அது கஷ்டம். யா வாழை கோலை எப்படி வச்சிங்கன்னு பாருங்க. இன்னொன்று இங்கே பூ விட்டுனுக்குது. இங்கே இவ்வளோத்தானா, இன்னும் எந்த தலை கொட்டுன்னு தெரில. இன்னும் 10 யூனிட் ஆட்டுங்குது லோடு. அதெல்லாம் இன்னும் 10 யூனிட் தான் இது. அது இங்கேயே உதயத்தால் கொட்டிட்டு சொன்னாங்க. சிட்டியில் வந்தால் இந்தமாரி தான் ஆல் மிக்ஸ் கொட்டுறதால நிறையா தாள் கொட்டணும். அதே என்ஹெச்சி அந்தமாரி கொட்டினா கொஞ்சம் உதயத்தால் கொட்டிட்டு போயிடலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புதுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் பேர்?